இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எளிதாக வெற்றி பெறுவது எப்படி, part 3 வந்திருக்கும். part 1 part 2 part 1 part 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இப்போ வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எளிதாக வெற்றி பெறுவது எப்படி, நம்ம ஏன் வந்து எளிதாகவே வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து கஷ்டமாக தான் தெரியும். அதை கற்றுக்கிட்டே வரும்போது வந்து நமக்கு வந்து எளிதாக ஒரு காரியமாக நமக்கு விளங்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஈஸி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு 2 காரணங்கள் வந்து கண்டிப்பாக தேவை. ஒன்று வந்து பணிவு, இன்னொன்று அன்பு. இப்போ வந்து இந்த பணிவு அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் வந்து நம்ம மாலுக்கு போயிருப்போம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருப்போம், நகை கடைக்கு போயிருப்போம், இப்படி பல வேறு கடைகளுக்கு வந்து போயிருப்போம். நம்ம அங்கெல்லாம் வந்து வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் நின்று நம்மளை வந்து ஒரு பணிவான ஒரு வரவேற்பை வந்து நமக்கு கொடுப்பார். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு தொழில் வந்து அதில் வந்து நடக்கிறதுக்கு, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த தொழில் இந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு நோக்கத்தில் வர்றதுக்கான செயல் வந்து அதில் இல்லை. முழுமையாக வந்து அதை வாங்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்குறது வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ பணிவு அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் கண்டிப்பாக அவசியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து சிக்கன் கடை வச்சுருக்காரு. அவர் கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அவரோட பணிவு அன்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தம்பி வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, எவ்வளோ, 1/2 கிலோவா 1 கிலோவா, அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து பணிவாக பேசுவாங்க. ஸோ வந்து பணிவு அன்பு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எந்த துறைக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பேசும்போது வந்து மிகவும் நம்ம வந்து இப்போ ஒரு படி கீழே இறங்கியிருக்கிறதுல வந்து தப்பே இல்லை. அவங்கள வந்து உயர்த்தி வச்சுருக்கிறதுல வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு முழுமையாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதில் இப்போ பணிவு அன்பு வந்து கண்டிப்பாக அவசியம் இல்லாதவை வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கோபம், வெறுப்பு. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு தேவையில்லாத வந்து கோபம், வெறுப்பு. இந்த கோபம், வெறுப்பு வந்துட்டாலே வந்து பிஸ்னஸ் வந்து முழுசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கோபம், வெறுப்பு எப்போ வருது அப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை நம்ம கம்பெனியை பற்றியோ, இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருந்தால் நம்ம கம்பெனியை பற்றியோ அவங்க வந்து இகழ்வாக பேசும்போது நமக்கு கோபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மற்ற தொழிலாக இருந்தால் அவங்களோட ப்ராடக்ட், இப்போ நம்ம நண்பரோட சிக்கன் கடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உன் சிக்கன் சரியில்லைப்பா, என்னப்பா மற்ற கடையோட உன் சிக்கன் வந்து விலை கூட இருக்குது, இன்னும் குவாலிட்டி வந்து சரியில்லை, சாப்பிட்டா நல்லாவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொல்லும்போது அந்த இடத்துல அவர் வந்து என்னப்பா சொல்கிறப்பாப்பா, வேணா வாங்கி இஷ்டம்னா போ அப்படிங்கிற கோபம் அவங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிஸ்னஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கோபம், வெறுப்பு வந்து படாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். கோபம் வந்து எல்லா மனுஷனுக்கும் வந்து வரதான் செய்யுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, இப்போ கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பந்து வீசுகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பவுலர் வந்து பவுலிங் போடுறாரு, பேட்ஸ்மேன் வந்து பேட் அடிக்கார். எந்த மாதிரியான பவுலிங் போட்டாலும் பேட்ஸ்மேன் வந்து 4ஓ 6ஓ இல்லை ஒரு ரன்னோ அடிக்கிறதுக்கு அவர் தகுந்த மாதிரி அடிக்கிறதுக்கு கற்றுக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே வந்து அவங்க பால் போடுறாங்க, நம்ம சரியான விதத்தில் அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் தான் வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனி சரியில்லை அப்படின்னா அதை எடுத்து சொல்லணும், எது இப்படிலாம் இல்லை, நம்ம கம்பெனியில் வந்து இவ்வளோ ஆஃபர் இருக்குது, மிகைப்படுத்தி அந்த இடத்துல சொல்லி சாதுவாக பேசுறதுக்கு கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் கோபம், வெறுப்பு அறவே ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பணிவு அன்பு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா சக மனிதர்கிட்டையும் வந்து அன்பு கூறுறது வந்து தப்பு இல்லை, எல்லா மதமும் சொல்லுது, எல்லா ஜனங்களும் முன்னேறினவங்களும் வந்து நமக்கு இதை தான் சொல்கிறாங்க. ஸோ பணிவு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பணிவு, அன்பு இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து அடுத்த படியை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.